ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் பைக்ஸில் சூப்பர் ரன்னோட சீட் கோடும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸில் ஃபோன் ஆப்ஷனில் சீக்ரெட்டாக நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அது எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்றதும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட நியூ சீக்ரெட் கோடு மக்களே. ஸோ இந்த கோடை போட்டிங்கன்னா ட்ரெயின் இப்படி ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குதிரையில் எப்படி பறக்குது அந்த இடத்துல அப்படிலாம் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம் கூட ஒருன்னு. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்று சொன்ன மாதிரி அத்தனைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சீட் கோட்ஸ் அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரெயின் காமிச்சல, ஸோ அந்த ட்ரெயினை வந்து எப்படி அந்த மாதிரி கிளிச் பண்ணி பறக்க வைக்கிறது அப்படின்றதான் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார் எடுத்துக்கோங்க. நேராக கார் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டிலேருந்து சல்லுன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் நான் சொல்கிறத பண்ணுங்கள். அது அப்படியே பண்ணக்குள்ள அப்படியே பயங்கரமாக இருக்கும் மக்களே. எப்பா நீங்கள் பார்த்தீங்களா முன்னாடியே? சரி வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் தெளிவாக பொறுமையாக சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஒரு லைக்கை போட்டு அப்படியே பொறுமையாக போய் கேமில் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கட்டும். அதுக்கு மட்டும் இந்த வீடியோவை 1K லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. 1K லைக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அப்டேட் கிளிச்சஸ்லாம் உங்களுக்கு நான் போடுவேன், சீக்ரெட் கோட்ஸும் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னது ட்ரெயின் வருதா அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் மக்களே. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நினச்ச நேரத்துக்கு ட்ரெயின் வராது, அதே வரும் ஆட்டிக்கிட்டே. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ எங்கிட்ட ட்ரெயின் ஆளக்கணும். ஐயோ எங்கிட்ட நம்ம வருதுன்னு பார்த்து ட்ரெயின் போயிடுச்சோ, எங்கடா ஆளை காணும் ட்ரெயினை. ஐயோ வருதா? வருது அங்கே பாருங்க, தூரத்தில் வந்துட்டு இருக்கு தெரியுதா? இருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஆஹா, இந்த புது ட்ரெயினே வருது. ஓகே, இப்போ இந்த ட்ரெயினை எப்படி ட்ராக்லேருந்து வெளியே எடுத்து இது ஸ்பேன் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ட்ரெயின் ஆட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பொறுமை. ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு மக்களே. இப்போ நேரம் நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்னா, குடுன்னு போய் ட்ரெயினில் ஏறிக்காதீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் பண்ணுற மாதிரியே அப்ளை பண்ணுங்க. நான் சொல்கிற ஒரு வேர்ட்ஸையும் கவனமாக கவனிங்க. அப்போ தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லை ஒர்க் ஆகாது. இப்போயே சொல்லிவிட்டேன். இப்போ நேராக போய் அந்தாண்ட ஒரு இடம் இருக்கும் மக்களே, காலி இடம். ஸோ அந்த இடத்துக்கு போயிருங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணணும்னா, ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துகிட்டு M1 என்னது M1 அப்படின்னு ஸ்மால் லெட்டரில் போட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஒரு மக்களே, அதாவது ஓட்டை போட்டு ஒரு முக்கோணம் ஷேப்பில் ஒன்று வரும். ஏதோ கசமுசான, அது ஆக்சுவலாக ஒரு இது மாதிரி இது ஃபினிஷ் லைன் ஸ்டார்டிங் லைன் அந்த மார்க்கர் மாதிரி இருக்கும் அது பார்க்க. ஸோ இதை வந்து அந்த சீட் கோட் போட்டிங்கன்னா வந்துடும். அடுத்தது 1212 அப்படின்ற சீட் கோடை போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரக் வரும். இந்த ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இது ரெண்டு வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. இது ரெண்டு வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் எடுத்துக்கோங்க. ட்ரக் எடுத்துட்டு டமாலு போய் அதில் ஏற்றுங்க. என்ன சொல்கிற பைத்தியம்டா டே, நீ ஒரு பைத்தியம், இதெல்லாம் நாங்கள் கேட்கணுமாடா அப்படின்னு கேட்பீங்க. அப்பெல்லாம் கிடையாது மக்களே. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் என்ன நடக்குது மட்டும் பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டமால்னு போய் ஏற்றிட்டீங்களா, ஏற்றி வெளியே வந்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டர்ன் அடிங்க. அடி என்னடா பண்ணுற, என்னடா சொல்கிறக்கு ஒன்றுமே புரியலையடா அப்படின்னு கேட்பீங்க. நான் பண்ணுறதை மட்டும் பாருங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், யூட்டர்ன் அடிங்க. யூட்டர்ன் அடிச்சு நேராக திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த முக்கோண ஷேப்லேயே போய் விடுங்க. விட்டுட்டு கரெக்டாக அந்த நடு சென்டரில் இப்படி விட்டுருங்க வண்டியில். ஓகேங்களா? விட்டுட்டு கீழே இறங்கிருங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, நேராக குடுன்னு ஓடுங்க. எங்கே ஓடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரயில் இது இருக்குல்ல, ரயில் அதுக்குள்ளே அதுக்கு நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ரயிலில் போய் ஏறுங்க. நான் ஏறிட்டு நான் ஒரு பட்டனை சொல்லுவேன், அந்த பட்டனை அமுக்குங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ட்ட வந்தாச்சு. இப்போ இந்த ட்ரெயின்ட்ட போயிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் ஏறிடுங்க. ஓகேங்களா? ஏறியாச்சா? இப்போ நான் சொல்கிற பட்டனை அமுக்கணும். என்ன பட்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா கன் பட்டன், அப்புறம் கேமரா பட்டன், அப்புறம் ஸ்லோமோ பட்டன் ஒன்று இருக்கும் மூணாவதா. அதை அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இப்படி ஆயிரும். டேய் என்னடா இது நடக்குது, டேய் அடே என்னடா இது, வாட் இஸ் திஸ் அப்படின்னுவீங்க. ஆமாம் மக்களே, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியாக மெயினாக என்ன அமுக்கணும்னா, அந்த ஸ்லோமோ பட்டன் மேலே இருக்குல்ல, அதை நீங்கள் அமுக்குனா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். நிறைய பேர் இது பண்ணிடுறீங்க, பட் அந்த கடைசியாக ஒரு விஷயம், அந்த பட்டன் மட்டும் அமுக்க மறந்துடுறீங்க. மெயினாக அந்த பட்டன் அமுக்குங்க, அப்போ தான் இது ஒர்க் ஆகும். என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு கேட்பீங்க. எனக்குமே சத்தியமாக தெரில மக்களே, இந்த மாதிரி ஒரு கிளிச் இருக்குது நம்ம கேமில் ரொம்ப நாளாவே. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஃபன்னாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் குதிரை எப்படி பண்ணுறது, அதோட சீட் கோட் என்ன, ஸோ ஃப்ளையிங் ஹார்ஸ் ஓட சீட் கோட் என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது ஆக்சுவலாக வந்து சீட் கோடெலாம் இல்லை மக்களே. அப்படி இதுக்கா சீட் கோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளிச். இதே மாதிரி கிளிச் தான். நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸோ வீட்டுக்குள்ளேருந்து குடுன்னு வெளியே ஓடி போங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓடி போன உடனே திருப்பி நான் சொல்கிற மாதிரி அத்தனையுமே நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்க. அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு விட்டு வெளியே குடுன்னு ஓடி வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்து 200 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ 200 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை வரும். ஸோ அந்த குதிரையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உடனே வந்து குதிரை ரைடு போகிறன்ட்டு ஓடிட்டு போயிடக்கூடாது. ஸோ நான் பண்ணுறது அடுத்து அப்படியே பண்ணுங்க. ஆஹா, அங்கே ஒரு புள்ள நடந்து போயிட்டுருக்கேன். ஏமா வாமா ஒரு குதிரை போயிட்டு வருவோமா, வரியா,
எங்கடா நம்மளுக்கு கண்டு கூட மாட்டேங்குது. வாமா பேக்கில் ஏறு ஐயோ பேக்கில் ஏறுனா வேறு ஏதோ நினச்சிக்க போகுது. இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா குதிரையை எடுத்துட்டோம், மேட்ருக்கு வருவோம். இப்போ குதிரையை எடுத்துகிட்டு அதே மாதிரியே பண்ணணும். அது எப்படின்றத சொல்கிறேன். ஸோ அடுத்தது ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துகிட்டு ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் போயிட்டு M1 அப்படின்றது அதே தான் இதுவும், ஓகேங்களா. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். இது வந்து பார்க்க வேறு மாதிரி இருக்கும், அதாவது குதிரை பறக்கிற மாதிரி இருக்கும் இது பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ வந்து குதிரையும் எடுத்தாச்சு, இந்த ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் இந்த சீட் கோடும் போட்டு இந்த முக்கோணத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம நேரம் என்ன பண்ணணும்னா மோட் ஆன் பண்ணிடணும். மோட் ஆன் அப்படின்றத ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் போய் ஆன் பண்ணிக்கணும், ஓகேங்களா. பண்ணிட்டீங்கன்னா இப்படி நீங்கள் தூக்கிக்கலாம், சாட்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் நான் பண்ணுற மாதிரியே இப்போ பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி தூக்கிக்கோங்க, அந்த முக்காணத்தை தூக்கிக்கிட்டு நேராக வந்து கவுத்துருங்க. இப்படி அது எப்படி கவுக்கணும்னா மேலே ரொட்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ப்ளஸ் பண்ணிவிட்டு இல்லை மைனஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலைகீழ வந்துடணும். கண்டிப்பாக நான் இப்படி எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி தான் நீங்களும் கேமில் பண்ணணும், இல்லைனா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ இப்போ நம்ம நேராக வந்து முக்கோணத்தை தலைகீழ திருப்பிட்டோமா, இப்போ என்ன பண்ணணும்னா குதிரையை அது நடுவில் நடக்க வைக்கணும் மக்களே. ஆனால் அதுதான் கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக இருக்கும். இங்கே பாருங்கள், நானும் பார்த்தீங்கன்னா நடுவில் நடக்க பார்க்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ரிங்கா ரோசஸ் சொல்லிட்டு இருக்குது. ஆண்டி ஐய் நடுவில் போ, ஐய் உனக்கு தான், ஐய் கமான் பேபி கமான் போ குதிரை மங்கானி. ஐயோ அப்பாடா போயிடுச்சு மக்களே. இந்த மாதிரி நடுவில் இப்படி கிராஸ் பண்ணிடணும் மக்களே, ஓகேங்களா. இப்படி கிராஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கீழே இறங்கிடுங்க, நேராக கீழே இறங்கிடுங்க, ஓகேங்களா. எதுவுமே பண்ணாதீங்க, அங்கேயும் இங்கேயும் போய் துள்ளாதீங்க. ஃபஸ்ட்டு கீழே இறங்கிடுங்க. இறங்கிட்டு என்ன பண்ணணும்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த முக்கோணத்தை அப்படியே தூக்குங்க, அப்படியே அழகா. ஓகே இருங்க, இப்படி அலேக்கா தூக்கிட்டு அப்புறம் திருப்பி இந்த ரொட்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரொட்டேட் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முக்கோணத்தை என்ன இதில் வைக்கிறோன்னா என்ன ஷேப்பில் வைக்கிறோன்னா அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் திருப்பியும் வந்து ஃபோனை எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடை ஆஃப் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்னா அதே பண்ணுங்கள், தயவு செஞ்சு வேறு எதையும் பண்ணி விட்றாதீங்க. கையை வச்சுட்டு கம்முன்னு இருங்க, எதையும் நோண்டி விட்றாதீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி நீங்கள் தப்பாக பண்ணிட்டு என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகல கிரிக் அவுட் ஆகலன்னுலாம் என்கிட்ட கமெண்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பண்ணிட்டீங்களா, நான் சொன்ன மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ குதிரை மேலே ஏறுங்க, ஓகேங்களா. இப்போ என்ன மேஜிக் நடக்க போகுதுன்னு பாருங்கள். என்னோட ஒன்றுமே நடக்கல அப்படின்னு கேட்பீங்க. இங்கே தான் ஒரு தப்பு பண்ணுறீங்க. என்ன பண்ணணும்னா அந்த ஸ்லோமோ போட்டை அமுக்கணும். அந்த ஸ்லோமோ போட்டை அமுக்குனீங்கன்னா அங்கே நேராக வந்து உங்களை எங்கே போய் கொண்டு வரும்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தலையில உங்களை விட்டுரும் குதிரையை. அப்புறம் நீங்கள் கேமரா இப்படி திருப்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஓடுற பட்டு நம்பிக்கிட்டு கேமரா திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி மேலே பார்த்து பறக்கும் மக்களே. எப்படி ராஜா அப்படின்னு தானே கேட்பீங்க. செம்மையாக இருக்கும் மக்களே, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு கடைசியாக அந்த ஸ்லோமோ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா நம்ம கேமில். ஸோ அந்த பட்டனை அமுக்குனா மட்டும்தான் இது வரும். ஸோ ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு கிளிச்சால தான் நம்ம அந்த ட்ரெயினுக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இந்த குதிரைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிதங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது அந்த இடத்துல மிதந்துட்டு பறந்துட்டுலாம் போல மக்களே. அது ஆக்சுவலாக வந்து ஒரு கிளிச்சு தான், ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டே இருக்கோம், திடீர்னு தவறி கீழே விழுந்துட்டா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா இந்த கேமில் நீங்கள் சாவர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குதிரை மேலே வந்து பார்த்தீங்கன்னா பறந்து சவாரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இருங்க, அதுக்கோசரம் தான் இப்போ நான் கீழே விழுந்து காமிச்சேன் உங்களுக்கு. அதாவது சப்போஸ் தவறி கீழே விழுந்துட்டிங்கன்னா ஓகேங்களா. இருங்க, இப்போ நம்ம திருப்பி ஏறி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரையில் பறந்து காமிக்கிறேன். அடி ஐயோ நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்குது போலியே, இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி அப்படியே போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம் வா. ஓகே மக்களே, திருப்பியும் வந்து நீங்கள் ஏறினீங்கனாலும் பார்த்தீங்கன்னா குதிரை வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம்லாம் வராது, திருப்பியும் பறந்த மாதிரியே தான் பறந்துக்கிட்டு இருக்கோம் தலைகீழா. ஓகே மக்களே, ஓகே இது வேறு ஆல்ரெடி தலைகீழாக பறந்துட்டு இருக்கேன். வாயில் வாந்தி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம இறக்கி நெக்ஸ்ட்டு இதுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் ஃபோனில் அப்டேட்டே வரமாட்டேங்குது ப்ரோ. ஐ மீன் ஃபோனில் நான் அதாவது பழைய எப்போ இந்தியன் பைக்ஸில் வந்த அப்போ இருந்த அப்டேட் தான் அந்த ஐகான்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் இன்னும் அப்டேட்டே வரல ப்ரோ. அது ஏதோ அப்டேட் வருமா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம இந்தியன் பைக்ஸ் மாதிரியே ஒரு கேம் இருக்குது. இது ஆனால் இந்தியன் பைக்ஸ் கிடையாது, இந்தியன் பைக்ஸ்னு நினச்சிக்காதீங்க. இது இந்தியன் பைக்ஸ் கிடையாது, இந்தியன் கார்ஸ் அண்ட் பைக்ஸ்னு ஒரு கேம். இந்த கேம் பேர். ஸோ கூகுளில் வேணால் போய் போட்டு டவுன்லோட் பண்ணி விளாண்டு பாருங்கள், நல்லாவே இருக்கும். நிறைய சீட் கோட் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் இந்தியன் பைக்ஸ் லைக் ஏதாவது கேம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்ல அந்த மாதிரி ஒரு டாப் 10 கேம்ஸ் போடுறேன். ஸோ இந்த கேமில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸில் ஃபோனில் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இருக்கும். பட் இந்த ஃபோன் ஆப்ஷன்ஸில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மக்களே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் கலரை மாற்றுறது, ஸோ அப்புறம் உங்கள் ஜட்டி கலரை மாற்றுறது, டவுசர் கலரை மாற்றுறது, அண்டர்வேர் கலர் மாற்றுறது, எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஒரே ஃபோனில் நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ பாருங்கள் இன்டர்நெட் ஆப்ஷன் இருக்குது, கேமரா ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எங்கே வேணால் போய் செல்ஃபி எடுத்துக்கலாம், விளாக் பண்ணி வீடியோ கூட போடலாம். இப்போ உங்களுக்கு எதோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் கூகுளில் போய் கூகுள் சர்ச் பண்ணலாம், ஆனால் கூகுளில் சர்ச் பண்ண முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இன்னுமே இருக்குது நிறைய ஐகான்ஸ். இந்த மாதிரி நம்ம கேமில் இந்த மாதிரி ஐகான்ஸ்லாம் ஃபோனில் அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஏதாச்சும் அவங்க அப்டேட் கொண்டு வரலாம் ஃபோனில். ஸோ பட் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இன்னொரு அப்டேட் வரும். ஸோ அந்த அப்டேட் என்னன்னா சூப்பர் ரன். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், சூப்பர் ரன். அதாவது
அதாவது இப்போ சூப்பர் அல்ட்ரா ஜம்ப்பு, அல்ட்ரா இது வெரி வெரி அல்ட்ரா ஜம்ப்பு, அந்த மாதிரிலாம் நிறைய சீட் கோடு வந்து நம்ம கேமில் அல்ட்ரா நிறைய இப்போ வந்திருக்கு. அது மாதிரி சூப்பர் ரன், அதாவது நார்மல் ரன் கிடையாது, குடு 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 குடுன்னு ஓடுவீங்க. ஸோ அந்த மாதிரி சூப்பர் ரன்னுக்கு நம்ம கேமில் சீட் கோடு கண்டிப்பாக வரும் மக்களே. ஸோ அந்த சீட் கோடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது டேட்டு சொல்ல முடியாது, இந்த மந்த்து அடுத்த மந்த்தெல்லாம் கிடையாது, இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த சூப்பர் ரன்னும் வந்துடும், அது கவலையே கிடையாது. ஸோ அதை நான் இப்போயே போட்டுறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ரன் எப்போ வரப்போகுது, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐகான்ஸ்லாம் எப்போ வரப்போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஓவராலாக வந்து இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நியூ அப்டேட்ஸ்லாம் வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, 1K லைக் கொடுங்க, அப்போ தான் அடுத்த வீடியோ போடுவேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, சேஃபாக இருங்க, வீட்டில் பொங்கல் கரும்புலாம் தின்னுட்டு டாட்டா, பபாய்.